எதுக்கு பண்றீங்க பிரைவேட் வரது? போறதுனால அலோவ் பண்றோம். பெர்மிஷன் இப்போ ஈவெண்ட்டுக்கு நீங்க கலந்துட்டு போறதுனால நான் எப்பவுமே கோஆபரேட் தானே சார். எப்பாச்சும் காவல்துறை நீங்க தான் நேர்மையா நடந்துக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். தப்பு பண்றீங்க சார், தப்பு சார். கோர்ட்ல ஆர்கியூ பண்ணுவோம் சார். இந்த கேஸை நீங்க பண்ணி நீங்க கோர்ட்டு கூட்டு போங்க, ஆர்கியூ பண்ணுவோம். இது நீங்க பண்றதே இல்லீகல். டாஸ்க் பார்த்து 5:30 மணிக்கு கூட்டுறதுக்கு அப்புறம் எப்படி நீங்க 6 மணி 6:30 மணிக்கு போன் பண்ணுவீங்க? நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல ஜனநாயகம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேல தவறு நடந்திருக்கு. ஜனநாயகத்தை படுகொலியில சொல்லி இருக்கிறாங்க. காவல்துறை எப்படி ஏவல் துறையா பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்க. நான் பாரதிய ஜனதா கட்சி என்ன காவல்துறைக்கு எப்பொழுதுமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கும். அதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதனால இதை மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களும் இதை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போற ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கு. ஊழல் பேர்வழிகள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு நீங்க என்ன கைது பண்ணலாம், எத்தனை நாள் கைது பண்ணி உள்ள வைப்பீங்க?